சற்று முன் பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி 435 தனி அறைக்கு மாற்றப்பட்டுள்ளார். விசாரணைக்கு தயாருங்க. இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செந்தில் பாலாஜி பார்த்திங்கன்னா 21ஆம் அவருக்கு அறுவை சிகிச்சைகள் பண்ணாங்க. 3 தமனிகளில் முதல்ல பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் ஓமந்தூர் அரசு மருத்துவமனையில் சொல்லியிருக்காங்க. ஆனால் காவேரி மருத்துவமனையில் செக் பண்ணக்குள்ளே செந்தில் பாலாஜிக்கு 4 தமனிகளிலும் பார்த்திங்கன்னா ரத்த அடைப்புகள் இருந்திருக்குங்க. இதை பார்த்திங்கன்னா உடனடியாக சர்ஜரி பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு உயிர் இழப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது முக்கியமாக எதனால் வந்தது அப்படின்னா அவருக்கு பார்த்திங்கன்னா ப்ரெஷர் அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா காவேரி மருத்துவமனையில் சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 18 மணி நேரங்க அமலாக்கத்துறையினர் அவரிடம் விசாரித்து தான் பார்த்திங்கன்னா செய்திகள் இருந்ததுங்க. இந்த ப்ரெஷர்லேயே பார்த்திங்கன்னா அவருக்கு ரத்த கொதிப்பு, ரத்த வெடிப்பு, அந்த ரத்த குழாய் அடைப்புகள்லாம் ஏற்பட்டிருக்குங்க. இதனால் என்ன அப்படின்னா தற்போது பார்த்திங்கன்னா விசாரணைக்கு மீண்டும் அழைக்கிறாங்க. இதுதாங்க மிக முக்கியமாக எடுத்துக்கணும். என்ன அப்படின்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா விசாரணைக்கு பார்த்திங்கன்னா போயிட்டு அப்பொழுதே பார்த்திங்கன்னா நல்லா இருக்குள்ளே கிட்டத்தட்ட 18 மணி நேரம் பார்த்திங்கன்னா விசாரிக்கலாம் அவரால் முடியலைங்க. இந்த டைமில் மீண்டும் அவர் சர்ஜரி பண்ணி முடிச்சுட்டு இப்போ தான் ரிலாக்ஸாக இருக்கார். இந்த டைமில் மீண்டும் பார்த்திங்கன்னா அவரை கேட்கக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒன்றும் முடியாத சூழ்நிலையில் தாங்க இருக்கார். அவராலேயும் முடியல, பெட் ரெஸ்ட் எடுத்திருக்காரு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா அவர்கிட்ட போயிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விசாரணைகள் நடத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அவர் மீண்டும் பார்த்திங்கன்னா மன அழுத்தத்துக்கு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த டைமில் தான் அவருக்கு தனி அறைகள் நார்மல் வார்டில் மாற்றிருக்காங்க. இந்த டைமில் விசாரணை செய்யலாம் அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்திருக்குங்க. அமலாக்கத்துறையின் உடனடியாக விசாரணைகள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா 27ஆம் பார்த்திங்கன்னா அவர் நீதிபதி வீடியோ காலில் ஆஜர் பண்ணுறதா பார்த்திங்கன்னா செய்திகள் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பண்ணக்குள்ள பார்த்திங்கன்னா ஆஜர் ஆனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா மிக முக்கியமான விசாரணையாக இருக்குங்க. 27ஆம் மேலே செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்கக்கூட வாய்ப்புகள் இருக்குங்க. என்ன நடக்குமோ பொறுத்திருந்து பார்க்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.